திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் 6 பேர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்று கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் வழக்கு இன்று நடைபெற்றது. தலைமை நீதிபதி வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கை விசாரணை செய்தபொழுது கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் 2006இல் கனிம வள அமைச்சராக இருந்தபொழுது மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்ததாகவும் அந்த வழக்கு 2011ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டதும் தற்பொழுது ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக அனைத்து ஆதாரங்களும் முன்கூட்டியே நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார். ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருக்கின்ற துரைமுருகனாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி, பொன்முடி, KN நேரு இவர்களின் வழக்கும் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியிருந்தார். இன்று கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மீது வழக்கு தொடக்கப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்றத்திற்கு வராத கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்களின் வழக்கை வருகின்ற 24ஆம் தேதி ஒத்திவைக்குமாறு ராமச்சந்திரன் அவர்களின் வழக்கறிஞர் கூறியிருந்தார். ஆனால் இதற்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. காரணம், எப்படியும் ராமச்சந்திரன் அவர்கள் சிறைக்குத்தான் செல்வார். ஏனென்றால் அனைத்து ஆதாரங்களும் துல்லியமாக கிட்டத்தட்ட 8500 கோடிக்கு மேலாக ஊழல் செய்து சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக நிச்சயமாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யது நீதிமன்றத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் முதல் 8 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்பதை எனது கருத்தாக இருக்கிறது என்று ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். இதற்கான தடைகள் எத்தனை வந்தாலும் அதை நான் எதிர்கொள்வேன் என்றும், என்னை கொலை செய்வதற்கான மிரட்டல்களும் எனக்கு வந்தபோதும் நான் அதை எதிர்கொண்டு தற்பொழுது குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தாம் போராடுவதாக ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். நமது சேனல் மூலியமாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்ல, கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் செய்த ஊழலுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மட்டும் மறக்காமல் கூறுங்கள். இதுபோல் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.